ஒரு நார்த் இந்தியாவில் வந்து ஒரு எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு கம்மி விலைக்கு விற்கிறாங்க. அதில் வந்து சீஸு, பட்டர் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸு, இது நிறைய கன்சியூமபிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. அதை வாங்குறதுக்கு அவ்வளோ ஒரு கூட்டம். ஏன்னா வந்து கம்மியான விலையில் கிடைக்குது, அதனெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த நியூஸை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இதுக்கு அழுவுறதா சிரிக்கிறதா அப்படின்னே தெரியல. எல்லாத்துலேயும் விட முக்கியமானது வந்து ஆரோக்கியம் தான். ஆரோக்கியம் இருக்கும் வரைக்கும் தான் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார்னா ஒரு பியூட்டி, ஒரு 50,000 பட்டு புடவைன்னா ஒரு ஃபேன்சி, ஒரு வைர நெக்லஸ்னா ஒரு ஃபேன்சி. ஆரோக்கியம் போயிருச்சுன்னு வச்சிங்களேன், எதுவுமே தேவையில்லை, ஹெல்த் மட்டும்தான் முக்கியம்னு ஆயிடும் இல்லைங்களா? ஸோ ஒரு பயங்கர இடுப்பு வலி இருக்கு, அந்த இடுப்பு வலி இருக்கும்போது உங்க பென்ஸ் கார்ல உங்களால அந்த கார் ரைடை உங்களால என்ஜாய் பண்ணவே முடியாது. அண்ட் ஒரு பயங்கர ஸ்கின் இச்சிங் இருக்கு, அப்ப நீங்க 1,00,000 ஒர்த்து ட்ரெஸ் போடுவீங்களா? போட முடியாது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த ஹெல்த் இருக்கிற வரைக்கும் யாரும் அதை மதிக்கிறதே இல்லை. ஒரு வெல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அந்த வெல்னஸ் ப்ராக்டிஸால வியாதி வராம தடுப்போம்னா யாருமே கேட்கறது இல்லை. அண்டு வேணான்னாலும் ப்ராசஸ்டு ஃபுட்டை தேடி தேடி சாப்பிட்றது, பேக்கேஜ்டு ஃபுட்டு, அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு, இதெல்லாம் சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணி ஹெல்த்தை கெடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஆயிரம் ஆயிரமா கொட்டி ஐயோ ஹெல்த் சரியில்லையே, நான் இப்போ கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லிக்கிறதுல என்ன ஒரு விஷயம் இருக்கு சொல்லுங்க?